கிறிஸ்துவுக்குள் ஆயிரம் வருட அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே. ஆயிரம் வருட அரசாட்சி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் மாலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஒன்றிணைந்து தேவனை துதிப்பதற்கும் அவரை தொழுது கொள்வதற்கும் தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி குறித்ததான பாடம் நம்ம தியானிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். அதிலும் விசேஷமாக நம்ம எந்த ஒரு சீரியஸ் பார்த்துட்டுருக்குறோங்க, எலிசாவின் அற்புதங்கள் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைய தினத்தில் ஒரு மாற்றமாக ராஜ்யத்தின் அடையாளங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பாடம் பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் மீண்டும் நம்ம அந்த எலிசாவின் அற்புதங்கள் தொடர்ந்து தியானிக்கலாம். ஸோ ராஜ்யத்தின் அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். அதாவது ஆங்கிலத்தில் தலைப்பு சொல்லும் பொழுது சயின்ஸ் ஆஃப் கிங்டம், ராஜ்யத்தின் அடையாளங்கள். ஸோ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தினுடைய வேலையை செய்வதற்காக, ராஜ்யத்தினுடைய நற்செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஸோ நம்மளுடைய சாதாரணமாக தேவன் அழைக்கலைங்க. ராஜ்யத்தினுடைய இந்த ஒரு சுவிசேஷம் ஃபஸ்ட்டு அந்த சீசர்கள்கிட்ட முதல் வரிகளை போது என்ன சொன்னார், இந்த சுவிசேஷம் எங்கே வரைக்கும் போகணும், உலகமெங்கும் போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அன்னைக்கு அந்த சீசர்களுக்கு அப்படித்தான் அங்கே கர்த்தர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார், ஒரு அழைப்பு கொடுத்தார். ஸோ அதே ஒரு அழைப்பு தான் அன்புக்குரிய சகோதர சோழர்களே நம்மளுக்கும் தேவன் கொடுத்துருக்காங்க கர்த்தர் வழியாக. ஸோ ராஜ்யத்தினுடைய அந்த ஒரு சுவிசேஷத்தின் வேலையை செய்வதற்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆனால் பார்க்குறோம், தேவன் ஒரு ஜனங்களை நம்பினார், ஒரு ஜனக்கூட்டத்தை நம்பினார். யாரை நம்பினாருங்க? இஸ்ரேல் ஜனங்களை தேவன் நம்பினார். ஸோ தேவனை அந்த ஜனங்கள் நம்பலை, அப்படிதான் நடந்துச்சு. ஸோ தேவன் இவங்களை நம்பினார், ஆனால் இந்த ஜனங்கள் தேவனை நம்பாமல் இருந்துட்டாங்க. அது இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு குணலட்சணங்கள் அவங்க காமிச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ தேவன் நம்பின ஜனங்கள் தேவனை நம்பலை. ஸோ அப்படி நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கும் பெயர் கிறிஸ்தவர்கள் கவனிக்கும் பொழுது அவர்கள் ராஜ்யத்தினுடைய வேலைகளை செய்கிறாங்களா அப்படின்னா இல்லை. இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவர்கள் ராஜ்யத்தின் வேலை செய்கிறாங்களா? அவங்க அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள் இவ்வளோதான், அவங்களுக்கு தெரிஞ்ச சத்தியம் அவ்வளோதான். ஸோ இன்றைக்கும் பெயர் கிறிஸ்தவர்கள் ராஜ்யத்தினுடைய வேலையை அவங்க செய்யறதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வேலையை யார் தான் செய்யணும், யார் செய்யறதுக்காக தேவன் அழைச்சிருக்கிறார் அப்படின்னா, யார் செய்யறதுக்காக அழைச்சிருக்கிறாங்க? ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தினுடைய வேலையை செய்வதற்கு அவருடைய சீசர்கள், அவருடைய பின்னடியார்கள், தேவனுடைய பிள்ளைகள், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வகுப்பாராக இருக்கக்கூடிய 144,000 பேர் புது சிஷ்டிகள், அவங்கள ராஜ்யத்தினுடைய வேலையை செய்யும்படி தேவன் அழைச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ராஜ்யத்தினுடைய இந்த ஒரு சுவிசேஷத்தினுடைய வெளிச்சம் எப்படி நம்மளுக்கு இவ்வளோ பிரகாசமாக கிடைச்சிருக்குது? யார் வழியாக கிடைச்சிருக்குது? நம்மளுக்கு 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள், சகோதரர் ரசல் பதருடைய எழுத்துக்கள் மூலியமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ சகோதரர் ரசல் மூலம் தேவன் நிறைய சத்தியங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிப்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் நம்ம கவனிக்கும் பொழுது கிட்டத்தட்ட நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பதர் பேசின சத்தியங்கள் 800 தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் மறைச்சி வச்சிருக்கார். 800 தீர்க்க தரிசனங்கள். ஸோ இது நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் மூலமாக ஒவ்வொன்றா வெளிவந்துட்டு இருக்கு. இப்போ வெளிவந்திருக்கு, இன்னும் வெளிவந்துட்டே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய பார்த்தோன்னா இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம பேசிக் 53 கிளாஸ், இந்த 53 கிளாஸே எப்படி இருக்குங்க? அதுவே பார்க்கும்பொழுது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புதையல் தான், ஒவ்வொரு வெளிச்சம் தான் சொல்லி நம்ம பார்க்குறோம்.
ஸோ அதே போல தான் நம்முடைய பரிசுத்த வேதாந்தத்துக்குள்ள தேவன் நிறைய சத்தியங்கள் புதையல்கள் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பாடுன்னா பொக்கிஷமாக சேர்த்து வச்சிருக்கார். ஸோ அதை 7ஆம் தூதன் மூலியமாக வெளிப்படுத்தியும் வந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். போன வருடம் நம்ம பார்த்த ஒரு சப்ஜெக்டு இன்னைக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குங்க, அது ஒரு புதிய ஒரு வெளிச்சம், புதிய கோணம் வந்து தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ அதுக்கு என்ன ஒரு உதவிகரமாக இருக்குது அப்படின்னா நம்முடைய 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் அப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம பல்வேறு விதங்களில் நம்ம வந்து பார்த்துருக்கோம், பல்வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஏங்கிளில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்க்கும் பொழுது அந்த நாள் எப்படி இருக்குங்க, அந்த நாள் ஒரு மப்பும் மந்தாரமான ஒரு நாளாக இருக்கும். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா 3ஆம் நாள் திருமணத்திற்காக நாம் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பைபிளில் தான் வாசிக்கணும். வெளிப்படுத்துதல் 11:15. வெளிப்படுத்தல் 11:15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இங்க கவனிக்கிற பாருங்க, 7ஆம் தூதன் எக்காலம் ஓதிட்டார். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாக ஆயிடுச்சு. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயிருக்குதுன்னு சொல்றார். ஸோ இங்கே கவனிக்கிறோம், 7ஆம் தூதன் எக்காலம் ஓதிட்டார். ஸோ நம்ம ஆரம்பத்திலேயே நம்முடைய பைபிள் ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது முதல் ஆதாம் வந்து அவருக்கு வந்து தேவன் கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணலான்னா சகல காரியங்களையும் நீ என்ன பண்ணலாம்னா ஆண்டு கொள்ளலாம், எல்லாத்து மேலேயும் நீ அதிகாரம் செய்யலாம், ஆளுகை செய்யலாம்னு சொல்லி ஒரு ராஜா மாதிரி தான் அவர் வந்து படைச்சார். ஆனாலும் அவர் என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர் வந்து கீழ்ப்படியில. அந்த கீழ்ப்படியாத நிமித்தம் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், அது முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி நீ வந்து பாடுபட்டு தான் அதனுடைய பலனை சாப்பிடுவேன்னு சொல்லி தேவன் என்ன பண்ணார் சொல்லிட்டோன்னா ஒரு தண்டனையை வந்து அங்கே வந்து சாபத்தை வந்து அங்கே வந்து கொடுக்குறார். அதனுடைய விளைவு தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு சாபம் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது நீ சாப்பிடும் நாளில் சாவாய் அப்படின்னா கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்முடைய ஆதி தகப்பன் எத்தனை வருஷம் வாழ்ந்தாருங்க? 930 வருஷம் அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார். ஸோ அப்போ முதல் ஆதாம் வந்து 1000 வருஷம் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 1000 வருஷத்துக்குள்ள அவர் என்ன பண்ணாருங்க, அவர் வந்து இறந்துட்டார், 930 வருஷம். 2ஆம் ஆதாம் வந்து கிறிஸ்து, அவருக்கும் 1000 வருஷம். 1000 வருஷம் அவர் என்ன பண்ணுறாருங்க, அவர் வந்து ஆளுகை செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ முதல் 1000 வருஷத்துல தேவனுக்கு விரோதமான பாவங்கள் அங்கே வந்து பெருகுச்சு. முதல் 1000 வருஷத்துல தேவனுக்கு விரோதமான பாவங்கள் அங்கே வந்து பெருகுச்சு. இப்போ கடைசி 1000 வருஷத்துல அந்த பாவங்கள், அந்த சாபங்கள், அந்த மரணங்கள் எல்லாமே விலகும். இதுதான் தேவனுடைய அந்த ஒரு இணையான யுகங்கள் நம்ம வந்து படிச்சிருப்போம், பேரலல் டிஸ்பென்சேஷன். அப்போ அந்த இணையான யுகங்கள், அந்த இணையாத்தான் அது வரும். ஸோ முதல் 1000 வருஷம் அங்கே வந்து முந்தின ஆதாமுக்கு கொடுத்தார், அதில் வந்து நிறைய பாவங்கள் பெருகிடுச்சு. ஸோ கஷ்டத்தோடு தான் சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே 2ஆம் ஆதாம், பிந்தின ஆதாம், உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறார் நம்முடைய கர்த்தர். அவருக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா 1000 வருஷம் கொடுக்குறாரு. அந்த 1000 வருஷத்தில் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒரு சாபங்கள், பாவங்கள் எல்லாமே அது நீங்கி சமாதானமான ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா வருதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். எல்லாத்துக்கும் சமாதானம் கிடைக்குது, ஆசீர்வாதம் பெருகுது, ஜீவன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பழத்தை சாப்பிட்டா மரணம், 930 வருஷம் அந்த ஆதாம் வாழ்ந்துதான் அவர் வந்து மரிச்சிருக்கிறார். ஸோ அதுபோல தான் அன்புக்குரிய சகோதர சோர்ல, ஏன்னா பாருங்க ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள வரலாம், பழத்தை சாப்பிட்டேன்னா மரணம், சாப்பிடும் நாளில் சாப்பிட்ட உடனே இறந்துருக்கணும் இல்லைங்களா? அப்புறம் எப்படி 930 வருஷம் வாழ்ந்தார் அப்படின்னா ஒரு 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 லாங் பீரியட் மாதிரி நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா? 930 வருஷம், 930 வருஷம் அப்படிங்கிறது ஒரு லாங் பீரியட் தான். அப்போ தேவனுடைய ஒரு ராஜ்யம் அப்படிங்கிறது கூட, கர்த்தருடைய ராஜ்யம் அப்படிங்கிறது கூட கிராஜுவலா ஸ்லோவாக அப்படியே வந்து என்ன ஆகுங்க, அது அப்படியே கிராஜுவலாக வளரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம்.
ஏன்னா நம்ம வந்து கவனிக்கிறோம் பாருங்க, அங்கே எப்படி அவர் 930 வருஷம் அவர் வாழ்ந்து அந்த மரணத்திற்குள்ள அவர் வந்து போனாரோ, அதே போல் எடுத்தெடுப்பில் சிங்கம் மாட்டை போல வைக்கோல் திங்குமா? ராஜ்யத்தின் ஆரம்பத்திலே அது நடக்குமா? எல்லாரும் மனம் திருந்திடுவாங்களா? எல்லாரும் அவருடைய சத்தியங்களை கற்றுக்கொள்வாங்களா? எல்லாரும் தேவனுக்கு கீழ்ப்படிவாங்களா? நீங்கள் வந்து எனக்கு சத்தியத்தை சொல்லுங்க, நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன்னு ஆரம்பத்திலேயே சொல்லுவாங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை அமையுமா? அமையாது. அங்கே எப்படி ஒரு ஸ்லோவாக அந்த ஒரு ப்ராசஸ் நடந்துச்சோ, அதே போல தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல இந்த ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டம் கூட இந்த பிந்தின 1000 வருஷத்தில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். சரி, இன்னைக்கு ஊடகத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒரு வேலைகளெல்லாம் கவனிக்கும் பொழுது அது எப்படி தான் நடக்குது அப்படின்னு ஒரு 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 வீடே கட்டுறோம் அப்படின்னா எடுத்தெடுப்பில் அது நல்லா உடனடியாக ஒரே வாரத்தில் அது 2 மாடி கட்டணும்னு பிளான் பண்ணுறோம், 2 மாடி வந்துடுதுங்களா? அது நடக்காது. அது கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது அப்படி தான் வருது. ஸோ அதே போல தான் தேவனுடைய ராஜ்யமும் நடக்கும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இது உலகத்தில் நடக்கிற இந்த மேஜிக்கெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா? இவங்க இருக்கிறத மாற்றி அங்கே வைக்கிறது, அங்கே இருக்கிறத மாற்றி இங்கே வைக்கிறது, அந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யம் இருக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு கிராஜுவலாக தான் அது வந்து நடக்கும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ தேவனுடைய ராஜ்யம் உடனே அங்கே வந்து ஸ்தாபிக்கப்படாது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஆதியாகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஸோ நீ மண்ணாய் இருக்கிற, மண்ணுக்கு திரும்புவ. ஸோ உன் முகத்தின் வேர்வையால் நீ வந்து என்ன பண்ணுவேன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நீ வந்து வேலை செஞ்சு சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போது பாருங்க, தேவன் வந்து இப்படி ஒரு கட்டளை அங்கே வந்து கொடுத்துட்றாரு. ஸோ முதல் 1000 வருஷத்தில் கடுமையாக அங்கே வந்து வேலை செஞ்சு தான் அவங்க வந்து உணவு சாப்பிட்ருக்குறாங்க. முதல் 1000 வருஷத்தில் கடுமையாக வேலை செஞ்சு தான் அவங்க வந்து உணவு சாப்பிட்ருக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு கடுமையாக வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்குங்களா? இன்னைக்கு உதாரணத்திற்கு ஒரு இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ இன்னைக்கு பாருங்க, ஏஐ தொழில்நுட்பமெல்லாம் வந்துருச்சு. நாம் என்ன செய்யணுமோ அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டா அது என்ன பண்ணு, அது அழகாக செஞ்சிடும். இன்னைக்கு ஆப்ரேஷன் கூட ஏஐயில் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் ரோபோக்கள், மனிதன் செய்யக்கூடிய வேலைகள் இன்னைக்கு ரோபோக்கள் செய்யுது. இயந்திரங்கள், பெரிய பெரிய இயந்திரங்கள், மிஷினரிஸ், பெரிய பெரிய இந்த டவரெல்லாம் அமைக்கிறதுக்கு இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் இல்லை, அந்த காலங்களில் வந்து ஒரு கோபுரம் கட்டுறது அப்படின்னா அவங்க ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்து என்ன பண்ணுவாங்க, சாரம் கட்டி அது கொண்டு வந்து அந்த மேலே கொண்டாந்து கல் மேலே வச்சு கொண்டு வருவாங்க. யானையை வச்சு இழுத்து அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு கிரேன் வந்துச்சுன்னா எத்தனை டன்னாக இருந்தாலும் அது என்ன பண்ணுதுங்க, அது அழகாக தூக்கி எங்கே ஃபிட் பண்ணணுமோ அங்கே வந்து ஃபிட் பண்ணுது. இன்றைக்கி இந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோன்னா அது வந்து சுலபமாயிருச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கி முதல்லலாம் அடுப்பில் தான் சமையல் செய்வாங்க. இன்றைக்கி அப்படி இல்லையே. இன்றைக்கி என்னங்க, கேஸ் இவ்வளோ ஒரு அப்படி திரும்பி ஒரு அடித்தா உடனே அது வந்து என்ன ஆகுதுங்க, நல்லா எரியுது. சீக்கிரம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ, நம்ம மெதுவாக கிளம்பணும் அப்படின்னா சிம்மில் வச்சுக்கலாம், ஃபாஸ்ட்டாக கிளம்பணுன்னா ஹையில் வச்சுக்கலாம். அப்படியெல்லாம் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுங்க, டெக்னாலஜி அந்தளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல தான் துணி துவைக்கிறதுக்கு இன்றைக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, வாஷிங் மிஷின். டைமர் செட் பண்ணிட்டா அதுவே என்ன ஆகும், எல்லாம் முடித்து காய வச்சு கொடுத்துரும். அந்த மாதிரி இன்றைக்கி எல்லாமே சுலபமாயிட்டு வருதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் முதல் 1000 வருஷத்தில் எப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க மனுஷர்கள், அங்கே கஷ்டப்பட்டு தான் வந்து சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இன்றைக்கி உலகில் மனிதன் வந்து அந்த ஒரு அதிகமான ஒரு கடினமான வேலைகள் வந்து செய்யறதில்லை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எளிமையாக்கப்பட்ட ஒரு விவசாயம் இன்றைக்கி வந்துருச்சு. நம்ம இஸ்ரேல் ப்ராஃபஸியெல்லாம் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். பெரிய பெரிய இயந்திரங்களெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். கதிர் அங்கே டெக்னாலஜியெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்பொழுது அந்த கதிர் இருக்கும் இயந்திரங்கள், அப்புறம் வந்து விவசாயத்தை சொட்டு நீர் பாசனம், இதெல்லாமே வந்து பார்த்துருப்போம். டிராக்டரு, இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. அப்போ கடைசி 1000 வருஷத்தில் கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோன்னா மனிதர்களுடைய வேலையை அவர் என்ன பண்ணுறாருன்னா எளிமையாக்குறார். அப்படின்னா வேலைப்பழுவை அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா குறைக்கிறார் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறோம். ஸோ ஒரு காலத்தில் வந்து பார்க்கும் பொழுது பாருங்கள், எப்படியெல்லாம் ஒரு ராஜ்யத்தின் அடையாளங்கள் நாம் எப்படியெல்லாம் உணர்ந்து கொள்ளலாம்னா இன்றைக்கி வேலைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா எளிமையாயிட்டே வருது. அதே போல் ஒரு காலங்களில் வந்து அடிமைகள் இருந்தாங்க. கருப்பு இன மக்களை எப்படி தான் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அடிமைகள். ஒரு சந்தையில் போய் அந்த மக்களை நிறுத்தி அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க வேணுங்கிற வேலை கொடுப்பாங்க, பணம் கொடுத்து வாங்கிட்டு போய் அந்த வேலையை அவர் சரியாக செய்யலைன்னு அவர் கொண்டுட்டு அடுத்த நாள் வந்து மறுபடியும் இன்னொரு ஆளை கொண்டாந்து வந்து என்ன பண்ணுவாங்க, பணம் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. அப்படி தான் நடந்துச்சு. ஸோ அந்த கருப்பு இன மக்கள் அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு உயிராகவே அவங்க வந்து பாவிக்கலை. ஸோ அதே போல தான்
இன்னைக்கு வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தேசத்துலலாம் வந்து அந்த ஒரு ஒரு இனவெறி தாக்குதல் நம்ம வந்து அதிகமாக நியூஸ்லலாம் கேட்டிருப்போம். அதாவது வெள்ளையர்கள் கருப்பர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இனவெறி தாக்குதல்கள் எல்லாம் வந்து நடக்குது. நிறைய அசம்பாவிதங்கள் மரணங்கள் எல்லாம் நிகழ்கிறதெல்லாம் நம்ம வந்து படிச்சுக்கிறோம். ஆனால் பாருங்க இன்னைக்கு எப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு. ஆனாலும் பாருங்க ரொம்பவுமே கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த ஒரு கருப்பு இன மக்கள் வந்து இன்னைக்கு விடுதலை அடைஞ்சு பல்வேறு துறைகளில் அவங்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் நெல்சன் மண்டேலா அவரெல்லாம் எப்படி இருந்தாருங்க. அவர் சிறைச்சாலையிலேயே இருந்தார், ரொம்ப வருஷம் இருந்தார். ஆனால் அவங்க அந்த ஜன மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு விடுதலை வாங்கி கொடுத்துருக்காரு. நல்லா தெரியும் நம்மளுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு போஸ்டில் ஒருத்தர் இருந்தார். யாருங்க? ஒபாமா. அவர் கூட எப்படி தான் இருந்தாருங்க. என்ன இனம்? அவர் கூட கருப்பு இனம் தான். ஸோ எங்கே வந்து இன வெறி இருந்துச்சோ அதே தேசத்தில் ஒரு உச்ச பதவிக்கு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டோம்னா நியமிச்சுக்கலாம். உலகமே அவருக்குடைய பார்வைக்கு அங்கே கட்டுப்பட்டு நடந்துச்சுன்னு அதையும் நம்ம வந்து நம்மளுடைய நாட்கள்லேயே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஒரு நீக்ரோ இனத்தவராகத்தான் அவர் இருக்கிறார். ஸோ இன்னைக்கு அந்த காலங்களில் அவர் ரூல் பண்ணார். இன்றைக்கும் பல்வேறு துறைகளில் அந்த கொடுமைப்படுத்தப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டோம்னா ரூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அறிகுறியாக இருக்குது. நமக்கு நல்லா தெரியும் அவருடைய ராஜ்யத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அடையாளங்கள் என்ன? யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க, ராஜ்யத்தில் தான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறீங்களே பிரதர் சிஸ்டர், அடையாளம் சொல்லுங்கள், ஏதாவது 1-2 அடையாளம் சொல்லுங்களே பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சொல்லணும் இல்லைங்களா? நிறைய நம்மளுக்கு விஷயங்கள் தெரியும். பைபிளில் தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாமே தெரியும், ஓரளவுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். அவ்வளவும் எடுத்து நம்ம விளக்க முடியாது. சிம்பிளாக நம்முடைய அன்றாட நிகழ்வுகளில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய நிகழ்வுகளில் நம்ம எப்படி ராஜ்யத்தினுடைய விஷயங்களை புரிய வைக்க முடியும். அதற்காகத்தான் நம்ம வந்து இந்த ராஜ்யத்தின் அடையாளம் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பில் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது எல்லாமே வந்து அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தான் அது வந்து தெளிவுபடுத்துன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது ஒரு அடையாளம். மேலும் வாசிக்கலாம் பாருங்க. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஓசியா 2ஆம் அதிகாரம் வசனம் 18. அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊரும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன். இது எந்த ஒரு காலப்பகுதியில் இது எந்த ஒரு காலப்பகுதிக்கு இது முடிஞ்சதா அல்லது இனிமேல் வர்றதா? இது வந்து அக்காலத்திலே அப்படின்னாலும் அவருடைய ராஜ்யம் தான். சரிங்களா? அப்போ பாருங்க, அக்காலத்தில் நான் அவர்களுக்காக யார் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்லி சொல்றார். காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இங்க கவனிக்கிறோம் பாருங்க, தேவன் அந்த ஒரு காட்டு மிருகங்கள் கூட உடன்படிக்கை பண்றேன்னு சொல்லி சொல்றார். ஸோ உதாரணமா அங்க ஆதாம் கீழ்ப்படிஞ்சிருக்கிற வரைக்கும் அங்க சிங்கத்துக்கு யார் பேர் வச்சிருப்பா? சிங்கம்னா அவர் தான் வச்சிருப்பார். கீழ்ப்படிஞ்சிருக்கிற வரைக்கும் அங்கே வந்து எல்லாமே சமாதானமாக தான் இருந்துச்சு. அவர் எப்போ அந்த ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ளே போயிட்டாரோ அப்போவே என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாட்டுனா அங்கே பாவம் சாபம் மரணம் எல்லாம் வந்துருச்சு. அந்த அந்த மிருகங்களுக்கு புத்தி என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாட்டோம்னா மாறிடுச்சு. ஸோ அப்போ பாவத்தில் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடுச்சு அந்த ஜனங்களுக்கு, அந்த ஒரு மிருகங்களுக்கு. ஸோ அது கொடூரமானவைகளாக அது வந்து மாறுச்சு. ஆனால் பாருங்க இன்னைக்கு பிந்தின 1000 வருஷத்தில் ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய 1000 வருட அரசாட்சியில் வந்து பார்க்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாருன்னா காட்டு மிருகங்கள் கூட உடன்படிக்கை பண்ண போகிறார். ஸோ அதனுடைய தன்மைகளை குணலட்சணங்களை என்ன பண்ண போகிறாருன்னா மாற்ற போகிறார். ஸோ இதுக்கு பல்வேறு உதாரணங்கள் கூட நம்ம சொல்லலாம். அதை முதல்ல சொன்ன மாதிரி கீழ்ப்படிஞ்சு இருக்கிற வரைக்கும் அது கிடைக்காது. இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். தானியேல் சிங்கத்தினுடைய கெபில தீர்க்கதரிசி இருக்கும் பொழுது அவரை அந்த ஒரு சிங்கம் ஒண்ணுமே பண்ணல. ஏன் பண்ணல? அவர்கிட்ட எந்த ஒரு குற்றமும் இல்லை. அப்ப பரிபூர்ணமா இருந்தா கடிக்க கூடாது அப்படிங்கிறது சிங்கத்துக்கு கூட தேவன் பயிற்சி வச்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். பரிபூர்ணமா இருந்தா கடிக்காது. நம்புற மாதிரி இருக்குங்களா? நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்பித்தான் தீரணும். ஏன்னா கண்ணு முன்னால தேவன் என்ன பண்ணிருக்கார்? அந்த தீர்க்க தரிசியை உயிரோட நிறுத்தியிருக்கார். அந்த ராஜா தரியு ராஜா
வெடியற்காலமே அதிகாலமே எழுந்து ஐயோ உனக்கு என்னாச்சுன்னு ஓடி வர்றார். அவர் என்ன நினைச்சிட்டு வந்திருப்பாரு? நிச்சயமா இருக்க மாட்டாரு, பீஸ் ஆயிருப்பாருன்றத ஓடி வர்றாரு. இங்க வந்து எனக்கு ஒண்ணும் ஆகலைன்னு சொல்லும்போது அவருக்கு எப்படி ஒரு மனநிலை வந்திருக்கு, மகிழ்ச்சி வந்திருக்கு, தேவன் மேல நல்ல ஒரு வைராக்கியம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ தேவன் வந்து அந்த ஒரு மிருகங்கள் கூட ஒரு உடன்படிக்கையை அவர் பண்றேன்னு சொல்றார். ஸோ உதாரணமாக அந்த ஒரு சிங்கம், புலி, கரடி இதெல்லாமே ரொம்ப கொடூரமானவைகள் தான். ஸோ மனுஷனை கண்டா அது விடாது, அடிச்சு சாப்பிட்ரும். இன்னைக்கு நம்ம காட்டுக்குள்ள போனா அடிச்சு சாப்பிட்ரும். ஸோ இது கிராஜுவலாக இப்போ அவருடைய ராஜ்யம் வந்து என்ன ஆகுதுன்னு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு நடுப்பகுதி வரும்பொழுது அந்த தீர்க்க தரிசனங்கள் என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ மிருகங்களினுடைய குணலட்சணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது. அது நம்ம பல்வேறு நியூஸில் இதிலெல்லாம் விளம்பரங்கள்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். இன்னைக்கு பாருங்க, ஒரு சர்க்கஸில் கூட ஒரு 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 சிங்கத்தை அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பயிற்றுவிக்கிறார். அவர் சொல்கிறத அந்த சிங்கம் கேட்குது, கரடி கேட்குது, யானை கேட்குது, ஒவ்வொரு மிருகங்களும் அங்கே வந்து கேட்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ மனுஷன் கூட அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விளையாடுது. ஸோ மனுஷன் கூட அன்பாக அது வந்து விளையாடுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே அவருடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளங்களாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 4. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். ஸோ தானியேலோ, நீ என்ன பண்ற அப்படின்னா முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை வந்து புதைபொருளாக நீ வந்து வச்சு அதை என்ன பண்ணிருந்தா முத்திரை போட்டுரு. அப்போ அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க, ஆராய்வாங்க, அறிவு பெருத்து போகும். ஸோ இப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோங்க? அறிவு பெருத்து இருக்கக்கூடிய காலத்தில் தான் இருக்கிறோம். எப்படி நாம் சொல்லலாம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி, இன்னைக்கு எல்லா இதுலேயும் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஸோ எல்லா இதுலேயும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு தகவல் தொழில்நுட்பம் எடுத்துட்டாலே எப்படி இருக்குங்க? இன்னைக்கு எத்தனை ஜி ஆச்சுங்க? 10G ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க சைனாவில். நம்ம தான் 5Gயில் இருக்கிறோம், ஆனால் சைனாலெல்லாம் வந்து 10G ஆயிடுச்சாமா. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி என்ன ஆயிருன்னு சொல்லி பார்த்தோன்னா ரொம்ப அட்வான்ஸாக வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் இன்டர்நெட், இணையதளங்கள், இன்றைக்கி இங்கிருந்து நம்ம யாருக்கிட்ட வேணாலும் என்ன பண்ணலாங்க, ஃபோன்லேயும் பேசலாம், வீடியோ காலும் பேசலாம், எல்லாமே பேசலாம். ஸோ ரொம்ப தொழில்நுட்பங்கள் வந்து நல்லா வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோன்னா விரிவுபடுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளங்களாக இருக்குது. ஸோ மிருகங்களுக்கு நல்ல குணலட்சணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. உடனே நம்ம அது மிருகம் வந்து 100% வந்துடுச்சா அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நம்மளே இன்னும் என்ன பண்ணலைங்க, நம்மளே இன்னும் நல்ல குணலட்சணங்களில் வளரலை. அப்போ நம்மளே வளராத போது மிருகங்கள் வளர்ந்துருச்சான்னு எதிர்பார்க்கறது அது முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ரெடி ஆகணும். தேவன் விரும்பக்கூடிய குணலட்சணங்களை நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா காண்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் நாய் அது வந்து பூனை கூட விளையாடுறது, எலி கூட விளையாடுறது. ஸோ மனுஷனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த குணங்கள் எல்லாம் மாறி மிருக குணம் மனிதனுக்கு தான் வருது. ஆனால் இந்த ஒரு விலங்குகளுக்கு நல்ல குணங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதை லேட்டஸ்ட்டாக கூட ஒரு ஒரு வீடியோவில் கூட வந்து போடுறாங்க. எப்படின்னா ஒரு குட்டி யானை பெரிய யானையும் போகுது. ஒரு குட்டி யானை வந்து ரோட்டில் கிடக்கக்கூடிய ஒரு ரோட்டில் யாரோ சாப்பிட்டு ஒரு பொருளை தூக்கி வீசிட்டாங்க. பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி இருக்குது, மனுஷன் வீசிட்டு போயிட்டான். இந்த குட்டி யானை அதை எடுத்து அந்த குப்பை தொட்டியிலேயே போடுது. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ ஒரு ரோடு கிராஸ் பண்ணுறது கூட வண்டி வரும்போது கிராஸ் பண்ணக்கூடாது, நாய் வெயிட் பண்ணுது. மனுஷன் என்ன பண்ணுறான், இதுக்குள்ளே அப்படியே பூந்து அப்படியே ஃபஸ்ட்டாக போயிடணும்னு போகிறான். ஸோ இதெல்லாம் பாருங்கள், மனுஷனுக்கு அந்த மாதிரி குணங்கள் வரமாட்டேங்குது. அந்த மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல குணங்கள் வரமாட்டேங்குது. மனுஷன் இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலைக்குள்ளே அவங்க வந்து போயிட்டு இருக்காங்கங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் வந்து ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை உள்ளபடி கொண்டு போய் நாம் சேர்த்தக்கூடியவர்களாக இருக்கணும். தேவனுடைய ஊழியத்தை நாம் எப்படித்தான் செய்யணும்னு சொல்லி பார்த்தோம்னா உத்தமும் உண்மையுமாக நாம் வந்து செய்யணும். இப்போ எந்த விதத்தில் நாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூட நம்ம வந்து படிக்கிறோம் பாருங்க. அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால்
பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் ம் 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சப்ஜெக்டாக பேசலாம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும். ஸோ தேவனுடைய வேலையை செய்வதில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வெட்கம் அடைஞ்சிடக்கூடாது. தேவனுடைய வேலையை நம்ம வந்து ரொம்ப உற்சாகமாக நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். சத்தியம் நம்மளுக்கு தேவன் எதற்காக கொடுத்துருக்கார்? ஸோ சத்தியங்களை நம்ம வந்து பேசுகிறோம், படிக்கிறோம், கேட்குறோம் அப்படின்னா அதன்படி ஜீவிப்பதற்குண்டான கேரக்டர் நம்மக்கிட்ட இருக்குதா, குணலட்சணங்கள் நம்ம வளர்த்துட்டு இருக்கிறோமா, அதை நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு மண்ணா என்னங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குது. ஸோ நம்ம வந்து கவனிக்கிறோம் பாருங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு சத்தியங்கள் கேட்கிறோமோ படிக்கிறோமோ அதற்கேற்ப நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கிரியைகளை நாம் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் நம்ம தேவன் முன்பாக தகுதியுள்ளவர்களாக நிறுத்துவதற்கு நம்ம எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுக்கு முன்பாக நம்ம தகுதியோடு போய் நிற்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஏதோ வந்துட்டோம் அழைப்பில், ஏதோ இருக்கிறோம், வாரம் நம்ம வந்து கலந்து கொள்கிறோம், கேட்குறோம், இடநாள் கூடுகையில் கலந்துக்கிறோம், எல்லாத்துலேயும் நம்ம கலந்துக்கிறோம், ரைட்? ஸோ இது நம்மளுக்கு ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்த்திருமா? ஸோ கிரியை இல்லைன்னா அதில் பிரயோஜனம் இல்லை. அன்புக்குரிய சகோதர சொல்ல அதான் நம்ம வந்து பார்க்குறோம். நம்மளை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படிக்கு ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நடக்கணும், அந்த நடக்க வேண்டிய விதங்களை குறித்து நம்ம வந்து பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணுமா? ஸோ மனத்தாழ்மை அப்படின்னா எல்லாரையும் எப்படித்தான் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஜெனராசிட்டி மைண்ட், ஒரு பரந்த மனப்பான்மையோடு பார்க்கணும். ஒரு பரந்த மனப்பான்மையோடு நம்ம வந்து பார்க்கணும். அதான் நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. அவனவன் தனக்கானவை அல்ல, யாருக்கு தான் பார்க்கணும்? பிறனுக்கானவைகளை. இந்த ஒரு செயல் செஞ்சோம்னா என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரிக்கு பக்தி விருத்தியாக இருக்குமா, அதுதான் பார்க்கணும். அல்லது எனக்கு இதில் என்ன நன்மை கிடைக்கும் பார்க்கலாங்களா? கர்த்தரை முதல் வரிகள் வந்தபோது அவர் ராஜாவாக்கு நினச்சாங்க. ராஜாவாக போய் உட்கார்ந்தாருன்னா அவருக்கு சகல விதமான ஒரு ஆசீர்வாதங்களும் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக அவர் வந்ததே ஃபர்ஸ்ட் வரிகளை வந்தபோதே அவர் ராஜாவாக தான் வராரு. ஆனாலும் வந்து தேவனுடைய அந்த ஒரு திட்டத்திற்கு கீழ்ப்படிஞ்சு இப்போ நம்ம மீட்கும் பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்ந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வார்த்தைகளுக்கு அவர் வந்து கீழ்ப்படிஞ்சு நடக்கிறார். அதே போல தான் அன்புக்குரிய அவர் சொல்ல மனத்தாழ்மையோடு நம்ம நடக்கணும். அதான் கர்த்தர் சொல்லும்போது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். என்கிட்ட நிறைய கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் உண்மையாலுமே கற்றுக்கணும்னு விரும்புனீங்கன்னா மனத்தாழ்மையை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ மனத்தாழ்மை மட்டும் போதுமா அப்படின்னா கூடவே அன்பும் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் இந்த மனத்தாழ்மை நம்ம காண்பிக்கும் பொழுது பொய்யான மனத்தாழ்மை நம்மளுக்குள்ள என்ன ஆகுங்க, வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும். அப்போ பொய்யான மனத்தாழ்மையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காண்பித்திடக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நம்ம வசனம் பார்க்குறோம் பாருங்க. அதாவது பகுத்து பார்க்கணும் எல்லா விஷயங்களையும் நம்ம பகுத்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். பகுத்து தான் நம்ம வந்து பேசணும். அதான் நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிறத பகுத்து நிதானித்து நாம் பேசணும். சும்மா டக்குன்னு வாயில் நம்ம வார்த்தைகள் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது. அதான் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும் பொழுது தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நம்ம பூமியில் இருக்கிறோம். ஸோ நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும். நம்முடைய எல்லா வார்த்தைகளையும் தேவன் நம்முடைய இருதயத்தினுடைய முன்னுரையாக ஏற்றுக்கொள்றான்னு சொல்லி சகோதரர் சொல்றார். இருதயத்தினுடைய முன்னுரை அப்படின்னா ஒரு கட்டுரை எழுதுனா ஒரு 2 பக்கம் கட்டுரை எழுதுங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா முன்னுரை எழுதுவாங்க. முன்னுரைக்கு அப்புறம் கதை வரும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கு அந்த முன்னுரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்ம எந்த தோரணையில் எந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிறத பகுத்து நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம கிறிஸ்துவைத்தான் நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம்.
ஸோ அவருடைய சிந்தனைகளை நாம் வந்து என்ன பண்ணணும்னா பின்பற்றக்கூடிய, அவர் எந்த மாதிரிலாம் சிந்திச்சிருப்பார், அவருக்கு ஒரு மரண சூழ்நிலைகள் வரும்பொழுது எப்படி சிந்திச்சிருப்பார். ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு நிந்தனைகள் கஷ்டங்கள் நம்மளுக்கு வரும்பொழுது நம்ம எப்படி நம்ம சிந்திக்கிறோம், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா யோசிக்கணும். அப்போ நம்ம யாரை நாம் முன்னிறுத்தணும் அப்படின்னா நம்முடைய கர்த்தரை தான் நாம் முன்னிறுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல சத்தியத்தை சத்தியமாக பேசணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லைன்னு சொல்லுங்க, அதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாய். ஸோ அப்படித்தான் நம்ம வந்து பேசணும். அன்புக்குரிய சகோதர சொல்ல, சத்தியத்திற்கு விரோதமாக நம்ம வந்து நடந்துடக்கூடாது. ஸோ சத்தியத்துக்கு விரோதமாக நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பேசிடக்கூடாது. ஏன் இதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். ஸோ அந்த கொடிய காலங்களில், அதாவது நல்ல சத்தியத்தில் வளர்ந்த சகோதரர்கள் கூட மாற்றி டாக்டரின் பேசுவாங்க, மாற்றி குணலட்சணங்கள் காமிப்பாங்க. ஏதோ டாக்டரின் பேசுறது மட்டுமல்ல, கடைசி நாட்களில் அந்த குணலட்சணங்களில் கூட மாறுபாடுகள் வரும். பல்வேறு விதமான குணலட்சணங்கள் காமிப்பாங்க. தீமத்தையிலலாம் நம்ம வந்து படிச்சுட்டு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ கொடிய காலங்கள் அது வரும், வந்துருச்சு. இப்போ அந்த காலங்களில் தான் இருக்கிறோம். அப்போ அந்த காலங்களில் மனிதர்கள் வந்து பல்வேறு தரப்பான குணலட்சணங்களை காண்பிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தின்படி என்ன பண்ணணும்னா ஜாக்கிரதையாக இருக்கணும், வெட்கப்படாமல் ஊழியத்தை செய்யணும், பகுத்து போதிக்கணும், பகுத்து பேசணும். தேவனுக்கு முன்பாக நம்ம போய் நிற்பதற்கு நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ளணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர், இப்போ எதுக்காக இந்த அழைப்புக்குள்ள நாம் வந்திருக்கிறோம்? ஒரு கேள்வி கேட்டேன்னு சொல்லுவோம், எதுக்காக வந்திருக்கிறோம்? ஜென்ரலாக நிறைய பதில் சொல்லுவோம். ராஜாக்கெலாம் வந்திருக்கிறோம், ஆசாரில் வந்திருக்கிறோம், ராஜீபாரம் பண்ண வந்திருக்கிறோம், சிலுவை சுமக்க வந்திருக்கிறோம், அடிச்சுவடை பின்பற்ற, இப்படி நிறைய சொல்லலாம். ஆனால் ஃபைனல் கன்க்ளூட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடைசி லைன் தான். தேவனுக்கு முன்பாக உத்தமனா போய் நிற்கணும், அதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஃபைனல் கன்க்ளூட் தான். நம்ம எல்லாமே பண்ணுறோம், சிலுவையை தூக்குறோம், விட்டு கொடுக்குறோம், சகிச்சுட்டு போகிறோம், எல்லாமே பண்ணுறோம். எல்லாம் பண்ணி கடைசியில் எங்கே போய் நிற்க போகிறோம்? யார் முன்னால் நிற்க போகிறோம்? தேவன் முன்பாக நாம் போய் என்ன பண்ண போகிறோம்னா நிற்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளை நாம் தகுதிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஏன் நம்ம இந்த ஒரு அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு குணலட்சணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, தேவன் எப்படி இருக்காருங்க? தேவன் அன்பாகத்தான் இருக்கிறார். ஸோ அன்பாக இருக்கிறவர்கிட்ட நம்ம போகணும் அப்படின்னா நம்ம கூட எப்படி இருக்கணுங்க? அதுதாங்க தகுதி, அதுதான் தகுதி. அப்போ நம்ம அந்த ஒரு தகுதியை நம்ம வந்து எட்டக்கூடிய சூழ்நிலைகள் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னும் அந்த தகுதிகளை நாம் வர்த்திக்க பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்முடைய அன்பு கர்த்தர் வந்து அவர் கூட எப்படித்தான் இருந்துட்டார்னா அவர் அன்பு மிகுந்தவராகத்தான் இருந்துட்டார்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம அன்புள்ளவர்களா அப்படின்னா நம்ம அன்புள்ளவர்களா? அன்புள்ளவர்களாக மாற வந்திருக்கிறோம். சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரில் நாம் அந்த ஒரு குணலட்சணங்களை என்ன பண்ணணும்னா நாம் காண்பிக்கணும். வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 23 மற்றும் 24. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். இங்க பாருங்க, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமா சொல்றார், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். இப்ப வசனத்தை கை கொண்டு நடந்தா ஆட்டோமேட்டிக்கா பிதாவினுடைய பார்வை யார் மேல இருக்குங்க? நம்ம மேல இருக்கும். ஸோ அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் என்ன ஆயிடுச்சுங்க? அங்க 2 பேர் ஆயிடுச்சு. நாங்கள் கர்த்தரும் கிறிஸ்துவும், அதாவது கர்த்தரும் தேவனும் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அப்போ அன்புள்ளவர்களா நம்ம மாறணும். அந்த பூரண இலக்கை நாம் என்ன பண்ணணும்னா அடையக்கூடியவர்களாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரில 24 கூட வாசிங்க. நான் போவேன் என்றும். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 24. என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. என்னில் அன்பாயிராதவன் என்னுடைய வசனங்களை கைக்கொள்ள மாட்டான்.
அப்போ என்னுடைய வசனம் சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? அப்போ அந்த வசனத்தை குறித்து சொல்லும்போது, நீங்கள் கேட்கிற என்னுடைய வசனம் என்னோடது இல்லை. அவர் ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன சொல்லிட்டாருங்க, நான் எதுவுமே சுயமா நான் பேச மாட்டேன். என் பிதா என்ன சொல்றாரோ, என்ன சொல்ல சொல்றாரோ அதை மட்டும்தான் பேசுவேன். அப்போ அப்படித்தான் அவர் வந்து இருந்திருக்கார். ஸோ அந்த வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றார். ஸோ அவரில் அன்பா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ தேவனிலும் கர்த்தரிலும் நம்ம இன்னும் அதிகமாக அன்பு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அந்த அன்பு கூறக்கூடிய விஷயங்கள்ல ரெண்டு மனசா இருந்துடக்கூடாது. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். நம்முடைய புது சிருஷ்டி வால்யூமில் 800ஆம் பக்கத்திற்கு அப்புறம் அங்கே வந்து சகோதரர் வந்து எழுதுவார், ரெண்டு மனசு குறித்து எழுதுவார். அந்த ரெண்டு மனசு நம்மளை வந்து எப்படி ஒரு மனசு சொல்லுமா, நீ வந்து ரொம்ப அதிகமாக நீ வந்து என்ன பண்ணுறேன்னா சத்தியம் சத்தியம் நீ வந்து போகிற, இப்படி நீ சத்தியம் சத்தியம் சொல்லி நீ வந்து அதிகமாக ரிஸ்க் எடுத்து நீ வந்து அலைஞ்சேன்னா உன்னுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த உடல்நலத்துக்கு என்ன பண்ணுறது? உன் குடும்பத்தை யார் பார்த்துவா? உன் ஃபேமிலி யார் பார்த்துக்குவா? உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு இல்லையா, நீ அதுக்கெல்லாம் செய்யணும் இல்லையா, பார்க்கணும் இல்லையா அப்படின்னா ஒரு மனசு சொல்லுமா. இன்னொரு மனசு என்ன ஆனாலும் சரி போகணும்னு சொல்லுமா. ஆனால் அந்த இன்னொரு மனசு அந்த தாழ்வாக நம்மளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய மனசு குறித்து சகோதரர் சொல்லும்பொழுது அது வந்து ஒரு பழைய மனுஷன். ஸோ பழைய மனுஷன் சொல்லுவானா, நீ ஒன்றும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், எதுக்கு வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு வா, மாதத்தில் ஒரு டைம் நீ வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுத்துரு, மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லுமா. அப்படி இருக்கலாங்களா? ஸோ பழைய மனுஷன் எப்பவுமே என்ன பண்ணுவான்னா, நம்ம எந்த விதத்திலும் தேவனுக்கு உண்மையாக பலி செலுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பான். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்மளை வந்து தேவன் அழைச்சதே ஜெயம் கொள்ளும் வகுப்பாரா மாறுறதுக்காக அழைச்சிருக்கிறார். ஜெயம் கொள்ளும் வகுப்பாராக நம்ம என்ன பண்ணணும்னா மாறக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ ரெண்டு மனசுல இருந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஊழியம் செய்திடக்கூடாது, அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரியில. ஸோ அதுதான் நம்ம வந்து படிக்கிறோம். கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஸோ அங்க பாருங்க, நான் இப்போ மனுஷனையா தேவனையா யாரை நாடி நான் போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்குறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்திக்கிட்டே இருந்தேன்னா, அவங்களுடைய முகஸ்துதிக்காகவே நான் வந்து பேசிட்டு வாழ்ந்துட்டு ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் இல்லையே. நாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாக இருப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். ஸோ கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு, உலகத்தினுடைய விஷயங்களில் நாம் வந்து ஈடுபட்டுட்டு உலகத்தினுடைய காரியங்களுக்கு நாம் பயந்துட்டு அதுக்கு நாம் வந்து இசைஞ்சு நாம் போயிட்டோம் அப்படின்னா நாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் அல்ல. ஸோ நாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள்னா உலகத்தில் எதை குறித்து நாம் பயப்படக்கூடாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவரிலும் நம்மளில் இருக்கிறவர் பெரியவர். ஸோ எதை குறித்து நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரில். ஸோ நிறைய சூழ்நிலைகளில் மனுஷரை பிரியப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை அங்கே சைத்தான் கொண்டாந்து வைப்பான். அப்போ நம்ம அதில் நம்ம இசைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். மனிதனை பிரியப்படுத்தக்கூடாது, நம்ம தேவனை பிரியப்படுத்துவதற்காகத்தான் நம்ம வந்து வந்திருக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரில். கலாத்தியர் 4:16 கூட வாசி. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ? ஸோ நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனால சத்ருவாயிட்டனோ? ஸோ அப்படித்தான். ஸோ நம்ம மனுஷரை பிரியப்படுத்தணும் அப்படின்னா அவங்க கூட அசைஞ்சு போயிடுவோம். இப்போ சத்தியம் நம்மளுக்குள்ள இல்லாமல் போயிடும். அதே மனுஷரை பிரியப்படுத்தாமல் சத்தியத்துக்காக நாம் வந்து நின்றுட்டோம் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சொல்ல சத்ருவா தான் தெரியும். ஸோ நம்ம எத்தனை பேர்த்துக்கிட்ட சத்ருவா சத்தியத்தை சொல்லி அல்லது சத்தியத்தின்படி நடந்து நாம் சத்ருவா மாறி இருக்கிறோம் நம்முடைய இந்த அர்ப்பணிப்பின் பாதையில். ஸோ உலகத்துக்கு கூட போகும்போது உலகத்துக்கு கூட அவங்க கூட அப்படியே தோல் மேலே கை போட்டு போயிடுறோமா, அல்லது ஊழியத்துக்கு வரும்போது அதில் அப்படியே செஞ்சு போயிடுறோமா? ஸோ திருடனை கண்டா திருடன் கூட ஒரு விதமா, உலகத்தின் மக்களை கண்டா அவங்க கூட ஒரு விதமா, அப்படி நாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஸோ எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவார், அதாவது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த வசனம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்குது, கிறிஸ்துவர் வீட்லேயும். அதே மாதிரி காரில்
இதில் எல்லாத்துலேயும் மாட்டியிருப்பாங்க. ஸோ இருதயத்தில் மாட்டணும். இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலையிலும் அவர் எப்படித்தான் இருந்துட்டார் சொல்லிவிட்டு மாறாதவராகத்தான் இருந்துட்டார். ஸோ நேற்று என்ற காலப்பகுதியிலையும் அவர் எப்படித்தான் இருந்துட்டார்னா லோகோஸாக இருந்தபோது அவர் வந்து அப்பாவினுடைய வார்த்தைகளை கீழ்ப்பிடிச்சு தான் நடந்தார். ஸோ இன்று என்ற காலப்பகுதியிலும் ராஜாவாக வந்துட்டாலும் அவர் எப்படித்தான் இருந்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு தான் இருந்துட்டார். ஸோ நாளை அவருடைய மேசியாவின் யுகத்தில் எப்படித்தான் இருப்பார்னா எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவை சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருடைய பாதப்படியில் போய் உட்கார்ந்திருப்பார். ஸோ அப்படித்தான் நம்முடைய கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் மாறாதவராக இருந்துட்டார். ஸோ அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய நம்ம கூட எப்படித்தான் இருக்கிறோம்னா அந்த ஒரு கேரக்டர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து காண்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நிறைய பேருக்கு உண்மை பேசுகிறவங்கள பார்த்தா பிடிக்காது. இன்னைக்கு அப்படித்தான் உண்மை பேசுகிறவங்கள பார்த்தா அது வந்து பிடிக்காது. ஆனாலும் பாருங்க நம்ம உண்மை தான் பேசணும். உண்மை பேசுறது பிடிக்காது, சத்ருவாத்தான் தெரியும் உண்மை பேசினா. ஆனால் நாம் உண்மை தான் பேசணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த உண்மையை நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு இங்கே சகோதரர் சொல்லும்போது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டாலும் ரொம்ப பணிவு அடக்கம் வேணும் அப்படிங்கிறார். தன்னடக்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சகோதரர் எழுதுவார். செல்ஃப் கண்ட்ரோல். நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டாலும் அந்த ஒரு தன்னடக்கம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அங்கே வந்து அந்த ஒரு பிசாசுக்கு அவர் கூட எப்படித்தான் இருந்துட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் அவர் இருந்துட்டார். வசனங்கள் மூலியமாக கர்த்தர்கிட்டயே அவர் என்ன பண்ணுறாருங்க, கர்த்தருக்கே அவருக்கு வந்து டஃப் கொடுக்குறாரு. கர்த்தர்கிட்டே வசனத்தில் இப்படி சொல்லிக்குதே, வசனத்தில் அப்படி சொல்லிக்குதே அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியாத வசனம் இப்போ வரைக்கும் படித்தோம். நாங்கள் வந்து உங்ககிட்ட வாசம் பண்ணுவோம் அப்படின்னா எங்களுடைய வசனங்களை நீங்கள் கை கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஸோ அப்போ பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர்கிட்டயே அங்கே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, பிசாசு வந்து தர்க்கிக்கிறார், ஆர்குமெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரில். ஸோ எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாலும் அந்த ரொம்ப அடக்கம், அந்த ஒரு தன்னடக்கம், அந்த ஒரு பணிவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இந்த 7ஆம் சபையினுடைய இருக்கக்கூடிய அந்த ஒரு சபைக்கு என்ன ஒரு மேட்டிமை எண்ணம் தெரியுங்களா? இந்த 7ஆம் சபை நம்ம சகோதரர் சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறோம். இந்த 7ஆம் சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, 7ஆம் சபைக்கு, லவோதிக்கேயன் சபைக்கு என்ன ஒரு மேட்டிமை இருக்குது அப்படின்னா எங்களுக்கு எல்லா சத்தியங்களும் என்ன ஆயிடுச்சு, தேவன் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மேட்டிமை. எல்லா சத்தியங்களும் எங்களுக்கு தேவன் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. வெளிப்படுத்துறதுக்குண்டான கிரியைகள், குணலட்சண வளர்ச்சி நம்ம கிட்ட இருக்கா? ஸோ அது ரொம்ப முக்கியம் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல. அதுதான் நம்ம வந்து அந்த ஒரு பகுதியில் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாலும் தேவன் விரும்பக்கூடிய குணலட்சணங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து அதே போல் தேவனுக்குரிய இடத்தை தேவனுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி கர்த்தருக்குரிய இடத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். மற்ற சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கக்கூடிய இடங்களை கரெக்டாக கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த சகோதரர்களுக்கு கொடுத்துடக்கூடாது. ரொம்ப அதுதான் வசனம் பார்த்தோம் இல்லைங்களா, பகுத்து நிதானிக்கணும். நம்ம நிறைய சூழ்நிலைகளில் நம்முடைய பைபிள் ஸ்டூடெண்ட்லேயே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. ஒருத்தங்க நல்லா சப்ஜெக்ட் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப ப்ரைஸ் பண்ணி கொண்டாந்து மேலே கொண்டாந்து வச்சிடறாங்க. அதுவே அவங்க விழுவதற்குண்டான ஒரு காரியம். ஸோ அவங்க விழுகிறது மட்டும் இல்லாமல் 10 பேர் அவங்க கூட சேர்ந்து விழுகிறாங்க. ஸோ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த தேவனுக்கு கொடுக்கணும், சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த சகோதரர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அன்பும் முக்கியம், சத்தியமும் அங்கே முக்கியம். ஸோ ரெண்டும் கலந்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து குணலட்சணங்களை நாம் காண்பிக்கணும். அந்த குணலட்சணங்களை நாம் வளரக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ நம்ம எதற்காக நம்ம வந்து இந்த ஒரு அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்படின்னா அன்புள்ளவர்களாக மாறுறதுக்காக வந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் குணலட்சணங்களை காண்பிப்பதற்காக வந்திருக்கிறோம். அதே போல பாருங்க, நாம் மனம் திருந்துவதற்காக வந்திருக்கிறோம். நம்ம மனம் இப்ப திருந்தி இருக்கிறோங்களா? அப்பப்ப திருந்துறோம், அப்பப்போ திரும்பிடுறோம். ஒரு ஸ்டேபிளா இருக்கிறது இல்லை. பாருங்க, நம்ம மனம் திரும்புவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். ஸோ நம்ம மனம் திரும்பணும். ஸோ நம்முடைய சரீரங்களை ஜீவ பலிகளாக கொடுக்கணும். அப்படியெல்லாம் நம்ம வந்து படிச்சுட்டு வந்திருக்கிறோம். அப்போ நம்ம மனம் திருந்திருக்கிறோமா? எந்த அளவுக்கு நம்ம மனம் திருந்திருக்கிறோம்? எந்த அளவுக்கு நாம் தேவனுக்குன்னு சொல்லி நம்ம வைராக்கியமாக நம்ம வந்து வாழ்கிறோம் நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில்? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்களில் 3 வகையான குரூப் இருந்தாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும். 12 சீஷர்களில் 3 வகையான குரூப் இருந்தாங்க. ஸோ அதில் வந்து அந்த 3 வகையான குரூப்புமே 3 வகையான சிந்தனையுடையவர்கள் தான்.
3 வகையான சிந்தனையுடையவர்கள் தான் இருந்துட்டாங்கன்னு சொல்லி வந்திருப்போம். யாக்கோபு, யோவான், பேதுரு வகுப்பு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா அன்புக்குரிய சகோதர சகோதரியில் அவங்க எப்படி இருந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க, யாக்கோபு, யோவான், பேதுரு, ஸோ இவங்கெல்லாம் வந்து திருச்சபை. ஸோ இவங்க உண்மையுள்ளவர்கள், கிறிஸ்துவனுடைய பின்னால் போனவங்க. ஸோ இன்னொரு 8 பேர் இருக்கிறாங்க, இன்னொரு 8 பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் மெஜாரிட்டியாக இருக்கிறங்காட்டி திரள் கூட்டத்திற்கு அவங்க வந்து எப்படி இருக்காங்க, ஒரு நிழலாக இருக்காங்க. இன்னொருத்தர் இருந்தார், அவர் தனி மெஜாரிட்டி, அவர் 2ஆம் மரண வகுப்பாருக்கு ஒரு நிழலாக இருந்துட்டான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ 2ஆம் மரணத்திற்கு போகக்கூடாது. அப்போ இப்படி எல்லாம் வந்து அங்கே கிறிஸ்து கூடயே வந்து இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ யோவானெல்லாம் வந்து கர்த்தரால் அன்பு கூறப்பட்டிருக்கார். அப்போ கர்த்தரால் அன்பு கூறப்பட்டிருக்காருன்னா எப்படி கர்த்தர்கிட்ட அன்பாக நடந்துட்டாரா அப்படின்னா இல்லை. அவருக்கு சுவாபமே எப்படி இருந்துச்சுன்னா கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிச்சதுலேருந்தே அன்புல நாம் வளரணும் கர்த்தர் போலங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட்டை அவர் வளர்த்துக்கிட்டார். மனப்பாங்க அவர் என்ன பண்ணிட்டார்னா வளர்த்துக்கிட்டார். ஸோ அதனால அவர் அன்புல என்ன பண்ண முடிஞ்சதுன்னா மென்மேலும் வளர முடிஞ்சது, கர்த்தர் கூட நெருங்கி அவரால் ஜீவிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி நம்ம உணர்ந்து கொள்ளலாம்னா இந்த கடைசி நாட்களில் நம்ம அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து கொள்கிறோம். அதே போல தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிலீவ் பண்ணுறோமோ அதற்குண்டான அந்த ஒரு குணலட்சண வளர்ச்சியும் நம்மக்கிட்ட இருக்கும். அது ரொம்ப முக்கியம். நம்ம ராஜ்யத்தில் தாங்க இருக்கிறோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுறாருங்க. 1874 வந்தாச்சு. இன்னைக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உலகம் ரொம்ப காலத்துக்கு போகாது, எல்லாமே சொல்கிறோம், எல்லாம் கரெக்டு. ஆனால் அதற்குண்டான குணலட்சண வளர்ச்சி நம்மக்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கே நம்ம கவனிக்கிறோம், அவர் அந்த ஒரு 1000 வருட அரசாட்சியில் கண்ணுக்கு தெரியும் பாகத்தில் மிகுந்த ஒரு ஆசீர்வாதங்களும் அங்கே என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த ஒரு 1000 வருட அரசாட்சியினுடைய விஷயங்களை நம்ம வந்து கவனிக்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அது வரும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சோழலை நம்ம இப்போ நினைக்கிறோம் இல்லைங்களா, எடுத்த உடனே அது ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியெல்லாம் அது வராது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அது கிராஜுவல் ப்ராசஸ் அப்படி தான் வரும். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு சொல்லி போட்டால் இன்றைக்கி உலகத்தினுடைய டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய 1000 வருட அரசாட்சியினுடைய ஒரு 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 கண்ணுக்கு தெரிகிற பாகத்திற்கு ஒரு நிழலாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கிறிஸ்துனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 22 வசனம் 29-30. லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 29. வாசி. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். கிறிஸ்துவின் ராஜ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க, என் பிதா ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறேன். அப்போ இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை குறித்து சொல்றார். 30ஆம் வசனம் கூட அப்படியே வாசிருங்க. நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். ஸோ அங்கே ராஜ்யம் பிதா ஏற்படுத்தி கொடுத்தது, அதை கிறிஸ்துவுக்குன்னு சொல்லி தர்றார். ஸோ கிறிஸ்து இதில் ஒரு பகுதியை வந்து நமக்கு தர்றார். இந்த வசனத்தில் அப்படிதான் நம்ம புரிந்து கொள்றோம். இந்த ராஜ்யம் 29ஆம் வசனத்தில் இந்த ராஜ்யம் என் பிதா எனக்கு கொடுத்தது, கரெக்டுங்களா? இந்த ராஜ்யம் வந்து என் பிதா எனக்கு கொடுத்தாரு, அவர் கொடுத்துருக்கிறாரு, நான் வச்சிருக்கிறேன். அடுத்து சொல்றாரு பாருங்க 30ல், நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனம் பண்ணி. எந்த மாதிரி பந்தி நம்ம நினைவு கூறுதல் டைமில் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த பந்தி. ஸோ அந்த பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள். அப்போ 2 பாகம் வந்துருச்சுங்களா. அவருடைய ராஜ்ய பாரம் ஒன்று இருக்கு, அதே போல அவருடைய பந்தியில பரிசுத்த பந்தியில போஜனபானம் பண்ணவங்க அப்படின்னா கர்த்தர் போல அவர் சிலுவையை சுமக்கிறவங்க, டெய்லியும் அந்த பாடுகளை சுமக்கக்கூடியவங்க, கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை பின்பற்றி செல்லக்கூடியவங்களுக்கு சொல்றாரு பாருங்க, 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்குற அப்படிங்கிற. அப்போ இவருக்கு ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியை வச்சுட்டு ஒரு பகுதியை வந்து திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அவர் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். அப்போஸ்தலர் 17:31.
அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ஸோ இங்க சொல்றாரு பாருங்க, மேலும் ஒரு நாளை குறிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அங்க பிதா குறிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த நாள்ல தான் நியமித்த மனுஷனை கொண்டு நீதியாக நியாயம் தீர்க்க போறார். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரும் தீர்ப்பார், நியாயம் தீர்ப்பார். அவருடைய பின்னடியார்களும் என்ன பண்ண போறாங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரப்போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ மத்தேயு 6:10. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. So, கர்த்தர் பாருங்க எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இது யார் ஜெபம் பண்ணாங்க? இது கர்த்தர் தான். உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா யாருடைய ராஜ்யத்துக்கு வர சொல்லி ஜெபம் பண்றாரு? பிதாவினுடைய ராஜ்யம் வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. ஸோ நம்மளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாருன்னா, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படிதான் சொல்றாருங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படிதான் சொல்றாரு. அப்போ யாருடைய ராஜ்யம்? பிதாவினுடைய ராஜ்யம் வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க சொல்றார். ஸோ கர்த்தர் நம்மளுக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுக்குறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பிதாவினுடைய அந்த ஒரு பிதாவினுடைய விஷயங்களை கவனிக்கும் போது நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவிற்கு ஒரு துவக்கமும் இல்லை, ஒரு முடிவும் இல்லை. ஸோ அதே போலதான் அவருடைய ராஜ்யத்திற்கு கூட துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அது போயிட்டே தான் இருக்கு. இப்போ 1000 வருடம் முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கு அடுத்தது அதோட முடிஞ்சு க்ளோஸ் ஆயிருன்னு சொல்ல முடியுங்களா? அடுத்து என்ன வருதுங்க? யுகாயுகம். அந்த யுகாயுகத்துக்கு அப்புறம் நம்ம மைண்டுக்கு இப்போதைக்கு தேவன் அவ்வளோதான் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நீ என்னென்னோ நம்மளுக்கு தெரியல, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது, இன்னும் தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தலைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பிதாவுக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஸோ அது போல தான் அவருடைய ராஜ்யத்திற்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஸோ இதில் ஒரு பகுதியை, அதாவது ஒரு காலப்பகுதியை பிதா தன் குமாரனுக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ பிதா இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த சீர்கெட்டு போன இந்த ஒரு மனு குலத்தை, இந்த ஒரு பூமியை ரீஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுதான் ப்ராஜெக்ட் கர்த்தருக்கு. ஸோ நம்முடைய சர்வவல்லமையுள்ள பிதா நம்முடைய கர்த்தர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த ஒரு சீர்கெட்டு போன இந்த ஒரு பூமியை நீ சீர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ வெளிப்படுத்துதல் 11:15 அதான் அப்படி படிச்சோம் இல்லைங்களா? 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாக அது மாறிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க தான் சதா காலங்களிலும் என்ன பண்ண போறாங்கன்னா அரசாள போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல ஏசாயா 11:1 கூட வாசி. ஏசாயா 11ஆம் அதிகாரம் வசனம் 1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். ஸோ இங்க பார்க்குறோம் பாருங்க, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றுது. ஸோ இந்த துளிர் இயேசு கிறிஸ்து. ஸோ ஈசாய் அப்படிங்கிறவர் தாவீதினுடைய அப்பான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ தாவீது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் காட்டுறார். ஸோ அப்போ இந்த ஒரு தாவீது தோன்றியது ஈசாயின் அடிமரத்தில் அப்படின்னா ஈசாய் பிதாவாகிய தேவனை அவர் என்ன பண்ணார் சொல்லிட்டுனா அவர் பிரதிபலிக்கிறார் அப்படிங்கிறது நம்ம ஒரு நிழலாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல ஏசாயா 11:2 கூட வாசிங்க. 2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஸோ ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளக்கூடிய அந்த ஒரு ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவி அவர் மேல் தங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஞானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா இருக்கிறது கர்த்தர். ஸோ கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த ஒரு பயம், ஸோ இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவனுக்கு எப்படி பயப்படுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்ததே நம்முடைய கர்த்தர் தான். பிதாவாகிய தேவனுக்கு எப்படி நாம கீழ்ப்படியணும்? பிதாவாகிய தேவன் யார்? அவர் சாதாரணமானவரா? மற்றவர்கள் போல அவர் நம்ம பாவிக்கலாமா? அவருக்கு முன்பாக நாம சாதாரணமாக நாம் நடந்துடலாமா? பேசிடலாமா? செயல்பட்டுடலாமா? குணலட்சணங்களை காண்பிச்சிடலாமா? அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவனை அவருக்கு எப்படி கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கிறதே அங்கே கர்த்தர் தான். கர்த்தருடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய அனுபவங்களையும் நாம் பார்த்தோம்னா பிதாவாகிய தேவனுக்கு எந்த அளவுக்கு கனம், முக்கியத்துவம், மரியாதை கொடுத்தார் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளலாம்.
ஸோ அப்போ பிதாவாகிய தேவனுக்கு இப்படி இப்படி பயப்படணும் அப்படிங்கிறத அவருடைய வாழ்க்கையை பார்த்தா நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரில். ஸோ நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் நம்மளுக்கு நல்லாவே பரிச்சயமான ஒரு வசனம் தான். ஸோ 24ஆம் வசனத்தில், அதாவது வாசிக்கலாம் பாருங்க, 24 வாசி. ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டு. அடுத்த வசனம் அப்படியே வாசி. மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் வாசி. அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். பாருங்க, இப்பேற்பட்டவராகத்தான் இருக்கிறார் கர்த்தர். ஸோ எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிதாவாகிய தேவனுக்கு அங்கே முக்கியத்துவங்கள் அங்கே வந்து கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்முடைய கர்த்தருடைய விஷயங்களை வந்து பார்க்கும் பொழுது அவர் பிதாவிற்கு அந்த ஒரு முக்கியத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கையில காண்பிச்சிட்டான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? இப்ப 4ஆம் வசனம் வாசிங்க. அதுல இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவர் ஆனார். அவர்களிலும் அவர் எப்படி இருக்காருன்னா மேன்மையுள்ளவராகத்தான் இருக்கிறார். ஸோ தூதர்களிலும் மேலானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ பிதா இயேசுவை என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ பிதா தனக்கு அடுத்த ஒரு இடத்தை அங்க வந்து கர்த்தருக்கு வந்து கொடுக்குறார். ஸோ தூதர்களே சுப்பீரியர் அங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்றாருன்னா தலைவராக இருக்கிறார், ஆனால் அவர் தூதர் அல்ல. ஸோ அதை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதாவினுடைய மெசஞ்சரா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார். ஸோ தூதனானவர் அப்படின்னு சொல்லி நம்முடைய பழைய ஏற்பாட்டில் இருக்கும். அது வந்து கர்த்தரத்தை அதை வந்து குறிக்கும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். யோவான் 5:22, யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 22. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். யாருக்கு கொடுத்திருக்காருங்க? நியாயத்தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் குமாரனுக்கு அங்க வந்து கொடுத்திருக்காரு. அதுதான் நம்ம வந்து இதுக்கு முன்னால வசனங்கள்ல படிச்சோம். குமாரன் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய 12 அந்த ஒரு வகுப்பாருக்கு அவர் வந்து என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பிதா நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் முழுவதையும் வந்து கர்த்தருக்கும் அவருடைய பின்னடியார்களுக்கும் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவர் நீதி அவருக்கு வந்து ஒரு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதே போல எப்படித்தான் வந்து இந்த ஒரு பூமியை அவர் நியாயம் தீர்க்க போறாருன்னா, சங்கீதம் 96:13 அவர் நீதியோடு நியாயம் தீர்க்க வர்றார். ஸோ அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த நியாயம் தீர்க்கிறது எதை வச்சு, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அவர் வந்து நியாயம் தீர்க்க போறார் அப்படின்னா, சத்தியம் என்னும் இடைக்கச்சையை வச்சு தான் அவர் என்ன பண்ற போறாருன்னா நியாயம் தீர்க்க போறார். சத்தியத்தின்படி வாழ்க்கை இருக்கா. ஒவ்வொருவருக்கும் நாளைக்கு என்ன ஆகுங்க, எல்லாம் அதாவது மரித்த ஜனங்கள் எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கப்பட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வந்த உடனே அப்படியே நீங்கள் ராஜ்யத்தில் போய் எல்லாம் சேர்ந்து நல்லா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிடுவாங்களா? ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணுங்க, சத்தியம் போதிக்கப்படும். அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ சத்தியத்தினுடைய ஒரு காரியத்தை வச்சு தான் என்ன பண்ண போறான்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் வந்து நியாயம் தீர்க்க போறான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ ஏசாயா 11:6 வாசிங்க. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். ஸோ இங்க பார்க்குற பாருங்க, அப்பொழுது எப்பொழுது, அப்பொழுது அப்படின்னா எப்பொழுது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது அவர் நியாயம் தீர்க்கும் போது, அவர் நியாயம் தீர்க்கும் போது அவர் ராஜ்யத்தில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ நம்ம அப்போ நடக்கிறது இப்பவே நம்மளுக்கு தெரியணும்னா, இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே கேட்குறாங்க, ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, இன்னும் இந்த தீர்க்க தரிசனமெல்லாம் நடக்கலீங்களே அப்படித்தானே இன்னைக்கு சொல்றாங்க. ஸோ அப்பொழுது அப்படிங்கிறது அவர் நியாயம் தீர்க்கும் போது அவருடைய ராஜ்யத்தில் அப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ மிருகங்களினுடைய குணலட்சணம் கவனிக்கும் பொழுது சிங்கம் அப்படின்னா அது கொள்ளுது. அப்போ ராஜ்யத்தில் சிங்கம் வந்து ஆட்டுக்குட்டியோட ஒன்றா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது எப்படி நடக்கும்? அவருடைய ராஜ்யத்தில் படிப்படியாக இது வந்து நடக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள். ஸோ ஓனாய் ஆட்டுக்குட்டியோட சமாதானமாக தங்கும், அவர் ராஜ்யத்தில் இது நடக்கும், படிப்படியாக அந்த சூழ்நிலைக்குள்ள வரும். ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு
சொல்றாரு பாருங்க, நான் உங்களை எப்படி அனுப்புறேன்னு சொல்றாரு, ஓநாய்களுக்குள்ள அனுப்புற மாதிரி நான் வந்து உங்களை நான் வந்து அனுப்புறேன் அப்படின்னு தான் அங்க வந்து சொல்றாரு. ஸோ ஓநாய் அப்படிங்கிறது மூர்க்க குணம் கொண்ட அந்த ஒரு ஜனங்கள். ஸோ மூர்க்க குணம் கொண்ட அந்த ஒரு ஜனங்கள் மத்தியில் தான் நான் வந்து உங்களை வந்து அனுப்புறேன் அப்படிங்கிறார். ஸோ இந்த ஓநாய்கள் வந்து கவனிக்கும்போது அது மூர்க்க குணம் இருக்குது, தந்திரம் இருக்குது. இவைகள் வந்து கூட்டமாக போய் தாக்குமா இந்த ஓநாய்கள், தனியாவெல்லாம் போகாதான். நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஒரு ஓநாய் எல்லாம் அப்படியெல்லாம் போகாது, ஒரு கூட்டமாக போய் ஒரு இரையை வந்து தாக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பார்க்குறோம் மத்தேயு 10:16. மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். ஸோ இங்கே சொல்கிறார் பாருங்க, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புறது போல அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஓநாய்கள் மூர்க்க கணம் கொண்டது. ஸோ நம்ம இது போன்ற அந்த மூர்க்க குணம் இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில் தான் நம்ம வந்து வாழ்கிறோம். ஓநாய் ஆட்டுக்குட்டியோட சமாதானமாய் தங்கும்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அது ஒரு நிழல் மாதிரி தான். ஸோ பொருளில் வந்து பார்க்கும்பொழுது பார்க்குறோம் பாருங்க, நாம் இது மாதிரி இருக்கக்கூடிய மூர்க்க கணம் இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில் தான் நம்ம வந்து வாழ்கிறோம். அவங்களும் நாமும் ஒன்றா வாழ்கிறோம், கூடி வாழ்ந்துட்டு தான் இருக்கிறப்போ. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கவனிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு உலகத்தில் பாருங்க, ஒரு 500 வருஷங்களுக்கு முன்பாக இருந்த அந்த ஒரு சுதந்திரம் இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு 1000 வருட அரசாட்சியினுடைய அந்த ஒரு துவக்கத்தில் அது மாறிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு சமநிலைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ள அது போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். மேலும் இங்கே பார்க்கும் பொழுது பிதா இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணிட்டு வர்றாருன்னா வெளிப்படுத்திட்டு வரான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ சுதந்திரம் இன்னைக்கு இருக்குது, ஆனால் வந்து முன்னொரு காலங்களில் இந்த மாதிரி சத்தியங்கள் நிறைய வெளிவந்துச்சானா இல்லை. இவ்வளோ சத்தியங்கள் முன்னொரு காலங்களில் வெளிவரல. அப்போ இன்னைக்கு அவருடைய 1000 வருட அரசாட்சியில் அவர் ராஜாவாக வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நிறைய சத்தியங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா வெளிவந்துட்டே இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் புலி வெள்ளாட்டுக்குட்டி கூட படுத்துக்கொள்ளும். அப்போ இது கூட அவருடைய ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே மாதிரி கன்றுக்குட்டி, பாலசிங்கம், காளை ஒருமித்து அது படுத்துக்கொள்ளும். ஸோ காளை அப்படிங்கிறது பிதாவினுடைய குணலட்சணங்கள்ல ஒன்று. காளை அப்படிங்கிறது பிதாவினுடைய குணலட்சணங்கள் ஒன்று. அது நீதியை குறித்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே போல் தியாகத்தை அது அறிவுறுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ அவருடைய நீதி அங்கே என்ன ஆகுன்னு சொல்லப்பட்டோன்னா அந்த ஒரு விஷயங்களை ஒரு சிறு பையன் அதை நடத்துவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அங்கே ஒரு பால் குடிக்கக்கூடிய அந்த ஒரு சிறுவர்களை குறித்து சொல்லும் பொழுது, அதாவது சத்தியத்தில் புதிதாக வந்து அதை கேட்டு இருக்கக்கூடியவங்க, ஸோ அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு சத்திய வெளிச்சங்களை அவங்க வந்து பெற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்கிறார். ஸோ மனிதன் மட்டும்தான் அன்புக்குரிய சகோதர சோர்ல பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்பிடிச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏன்னா இன்னைக்கு நிறைய படைப்புகள் தேவன் வந்து படைச்சிருக்கார். அவருடைய படைப்பின் பிரம்மாண்டங்களை பார்க்கும்போது பெரிய பெரிய படைப்புகள் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சதை இல்லை, அதுக்கெல்லாம் உணர்வு இல்லை, அதுக்கெல்லாம் உயிர் இல்லை. பெரிய நட்சத்திரம், பெரிய சூரியன், பெரிய படைப்பு என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் அதுகிட்டெல்லாம் போய் தேவன் வந்து உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்க முடியுங்களா? கேட்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா அதுக்கு எந்த உணர்வுமே இல்லை. அது படைக்கப்பட்டது அதனுடைய வெளிச்சம், அதனுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்குது. ஆனால் மனிதனை மட்டும்தான் தேவன் உணர்வோட, சதையோட, உயிரோட படைக்கிறார். ஸோ ஒரு தெய்வ பக்தியுள்ள ஒரு சந்ததியை மனுஷன் மூலமாக உருவாக்கணும் அப்படிங்கிறத வந்து தேவன் வந்து படைச்சிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரியில அந்த ஒரு படைப்பில் தேவன் விரும்புறது அவருக்கு ஏற்ற ஒரு குணலட்சணம். ஸோ அந்த குணலட்சணங்களை நாம் வந்து காண்பிக்கணும். ஏன் நம்ம இப்போ இந்த ஒரு காலப்பகுதியில் இந்த குணலட்சண வளர்ச்சியும் மற்றும் 1000 வருட அரசாட்சியும் நம்ம வந்து ஒரு இணைச்சி நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, ராஜ்யத்தினுடைய இந்த ஒரு சுவிசேஷத்தில் நம்ம வந்து கேட்டுட்டு கை கொண்டு பிரசங்கிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மகிட்ட குணலட்சண வளர்ச்சி ரொம்ப அவசியமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஸோ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை அடையணும். அதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். ஸோ அந்த ஒரு சித்தம் தான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு வேலையை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். இந்த ஒரு ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், இந்த ஒரு ராஜ்யத்தினுடைய நற்செய்தியை கொண்டு போய்
உலகம் முழுவதும் விதைப்பதற்கு தேவன் நம்மளையும் ஒரு கருவியாக, நம்மளையும் ஒரு பொருட்டாக நினைச்சு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கார். ஸோ எல்லா மனுஷருக்கும் இந்த ஒரு ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை நாம் கொண்டு போய் சேர்க்கணும். அது நம்முடைய முக்கியமான ஒரு வேலையாக, ஒரு ஊழியமாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஸோ ராஜ்யத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை நாம் உத்தமும் உண்மையுமாக செஞ்சு தேவனிடத்துல நல்ல கணக்கை நாம் ஒப்புவிக்கணும் அப்படிங்கிறது இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு பாடமாக இருக்குது. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.